சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 2 அத்தியாயம் 39 ரகசியத்தின் திறவுகோல். குணதிசை சாளரத்தின் மூலம் சுள்ளென்று கன்னத்தில் அடித்த கதிரவன் கிரணங்களால் எழுப்பப்பட்டு கண்விழித்து கொண்ட கூலவாணிகன் சேந்தன் தனது பஞ்சனையில் இருமுறை புரண்டு படுத்து தன் கண்களையும் நன்றாக கலக்கிவிட்டு கொண்டான். பிறகு கூரையில் இருந்த சித்திரங்களை ஆராய்ந்து சில வினாடிகள் மிரண்டு விழித்தான். மறுபடியும் கண்களை பலமாக தேய்த்து கலக்கிவிட்டு கொண்டு எதிரே சற்று தூரத்தில் இருந்த மரத்தின் மீது கிடந்த பெரும் மெழுகு உருண்டையையும் பார்த்து திடீரென பஞ்சனையில் துள்ளி உட்கார்ந்தான். மெழுகு உருண்டை இருந்த மஞ்சத்தில் மெழுகுக்கு அருகே ஒரு மது குப்பியும் கிண்ணமும் இருப்பதையும் கவனித்து பெரிதும் குழம்பினான். இரவு நான் படுக்க முயலும்போது இளைய பல்லவர் இந்த மது குப்பியையும் கிண்ணத்தையும் அனுப்பியது உண்மைதான். இருந்தாலும் நான் குடிக்கவில்லை. எப்படி குடிக்க முடியும்? எனக்கும் தான் பயங்கர பணியை இட்டிருந்தாரே படைத்தலைவர் என்று பஞ்சனையில் உட்கார்ந்தபடி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அந்த மது குப்பியும் கிண்ணமும் வந்தது அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது. பேழையில் இருந்த மெழுகை எடுத்து மதுக்குப்பி இருந்த மஞ்சத்தில் வைத்ததும் ஞாபகத்தில் இருந்தது. அத்துடன் மதுக்குப்பியை எடுக்காமல் தான் மெழுகை மட்டும் எடுத்துக்கொண்டு பலவர்மன் அறைக்கு சென்றதும் திட்டமாக நினைப்பில் இருந்தது கூலவாணிகனுக்கு. அது மட்டுமல்ல, சென்ற இரவில் நடந்தது அனைத்துமே அவன் புத்தியில் தெளிவாக தென்பட்டன. நள்ளிரவில் தான் ஓசைப்படாமல் நடந்து பலவர்மன் அறையை நாடியது. கதவை தொட்டதும் கதவு திறந்து கொண்டது. பலவர்மன் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது. தான் வெளியே ஓட முயன்ற போது நில் என்ற சொல் தன்னை தடுத்தது ஆகிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சந்தேகமற தெரிந்தது கூலவாணிகன் சேந்தனுக்கு. அந்த காலை நேரத்தில் கூட முதல் நாள் இரவு அறையின் பயங்கர சூழ்நிலை அவன் கண் முன்பு எழுந்து அவனை நடுங்க வைத்தது. முதுகில் குருதி பாய கிடந்த பலவர்மனும் அவனால் கொலை செய்யப்பட்டவர்களின் சித்திரங்கள் பக்க சுவர்களிலிருந்து கோர விழி விழித்த பயங்கரமும் கண்முன்பு எழுந்ததால் காலை நேரத்திலும் நடுங்கினான் சேந்தன். நில் என்ற சொல்லை தொடர்ந்து வந்த பூரண கவசம் அணிந்த அமீர் தன்னை அறையை விட்டு ஓடவிடாமல் தடுத்து குப்புற விழுந்து கிடந்த பலவர்மனை புரட்டிவிட்டு கழுத்தில் இருந்த சாவிக்கு மெழுகு ஒற்றி எடுக்க கட்டளையிட்டதும் மெழுகு ஒற்றப்பட்டவுடன் சென்று விட்டதும் நன்றாக புத்தியில் நடமாடவே அடுத்தபடி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் சேந்தன் திணறினான். மெழுகு ஒற்றிய பிறகு என்ன நடந்தது? நான் எப்படி இங்கே வந்தேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட சேந்தன், அடடா, மெழுகில் சாவியின் அமைப்பு இருக்குமே, அதை யாராவது பார்த்துவிடப் போகிறார்கள் என்று கிளி பிடித்து சரேல் என பஞ்சனையை விட்டிறங்கி மஞ்சத்துக்காக பாய்ந்து அங்கிருந்த மெழுகு உருண்டையை கையில் எடுத்தான். மெழுகில் சாவியின் அமைப்பு ஏதும் இல்லை. அது ஒற்றி எடுத்த மெழுகாகவே தெரியவில்லை சேந்தனுக்கு. அதனால் பெரும் குழப்பத்துக்குள்ளான சேந்தன் மது கிண்ணத்தை எடுத்து பார்த்தான். அதன் அடியில் சிறிது மது தங்கி கிடந்தது. அதன் வாடையும் விபரீதமாயிருந்தது. கூலவாணிகன் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு வந்து தனது மண்டையை இருமுறை பட்டென்று கைகளால் தட்டி கொண்டான். நான் உண்மையில் பலவர்மன் அறைக்கு சென்றேனா அல்லது அத்தனையும் கனவா? நான் கட்டளையை நிறைவேற்றினேனா அல்லது மதுவை குடித்து மயங்கி பஞ்சனையில் உறங்கிவிட்டேனா? தவிர மதுவில் மயக்க மருந்தின் வாடையடிக்கிறதே, யார் போட்டிருப்பார்கள்? பலவர்மனுக்குத்தான் ஒற்றர்கள் அதிகமாயிற்றே, ஒருவேளை அவன் என்று நினைத்து பார்த்து, சேச்ச, இருக்காது இருக்காது. என்ன திட்டமா இல்லை, நான் குடிக்கவில்லை. குடித்தால் அல்லவா மயக்க மருந்து என்னை வீழ்த்தி இருக்கும் என்று பலபடி நினைத்து திண்டாடிய கூலவாணிகன் இது அத்தனைக்கும் விளக்கத்தை அமீரிடமாவது படைத்தலைவனிடமாவது தான் கேட்க வேண்டும் என்று தீர்மானித்து காலை கடன்களை முடித்துக்கொண்டு படைத்தலைவன் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். சேந்தன் மாடியில் இரு வாசல் அறைக்குள் கையும் மெழுகுமாக நுழைந்த போது அமீரும் படைத்தலைவனும் மிக ரகசியமாக எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் சேந்தன் பல வினாடிகள். அவனது மருண்ட பார்வையை கண்ட படைத்தலைவன், என்ன பார்க்கிறாய் சேந்தா? வா உள்ளே. மெழுகில் அமைப்பு எடுத்துவிட்டால் அதை இங்கு கொண்டு வருவானேன்? நீயே வார்ப்படக்காரனிடம் கொடுத்திருக்கலாமே என்றான். சேந்தனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை.
மெழுகில் அமைப்பு இல்லை என்றான் குழப்பத்துடன். இளைய பல்லவன் இமைகள் மேலெழுந்து கோபமும் கேள்வியும் கலந்த சாயையை முகத்தில் படரவிட்டன. வெறும் மெழுகை என் கண்கள் பார்த்ததில்லை என்று நினைப்பா உனக்கு? கோபம் குரலிலும் ஒலிக்க கேட்டான் படைத்தலைவன். இல்லை படைத்தலைவரே என்றான் சேந்தனும் சற்று கோபத்துடன். பின் எதற்கு இந்த மெழுகை கொண்டு வந்தாய்? படைத்தலைவன் கேள்வி முன்னை விட உக்கிரமாக எழுந்தது. உங்களுக்கு காட்ட கொண்டு வந்தேன், அது மட்டுமல்ல என்று கோபம் தனியாமலே சொன்னான் சேந்தன். வேறென்ன என கேட்டான் இளைய பல்லவன். விளக்கமும் கேட்க வந்தேன் என்றான் சேந்தன். என்னிடமா என கேட்டான் இளைய பல்லவன். முதலில் உங்களிடம்தான் விளக்கம் கேட்க எண்ணினேன், இப்பொழுது கருத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன் என்றான் சேந்தன். எப்படி மாற்றிக்கொண்டாய் என கேட்டான் இளைய பல்லவன். அமீர்தான் பதில் சொல்ல வேண்டும் எனக்கு என்று உக்கிரத்துடன் கூறிய கூலவாணிகன் அறைக்குள் வந்து கதவையும் சாத்திவிட்டு, அமீர், இப்பொழுது நாம் பேசலாம் தெளிவாக என்றும் அமீரை நோக்கி சொன்னான். அமீரின் பெருவிழிகள் வியப்பினால் இருமுறை உருண்டன. என்ன பேச வேண்டும் நாம் என்று வினவினான் அமீர், வியப்பு குரலிலும் பலமாக ஒலிக்க. நான் சாவியில் ஒற்றி எடுத்த மெழுகு எங்கே என்று கேட்டான் கூலவாணிகன். என்ன உளறுகிறாய் சேந்தா? ஏது சாவி, என்ன மெழுகு என்று மிதமிஞ்சிய ஆச்சரியத்துடன் மறுபடியும் வினவினான் அமீர். கூலவாணிகன் பொறுமை இழந்தான். அமீர், என்னிடம் விளையாடாதே. நேற்றிரவு சந்தித்த போது என்ன செய்தாய் என்னை என்று மிகுந்த சீற்றத்துடன் கேட்டான். அமீரின் கண்களில் இருந்த ஆச்சரிய சாயை முகமெங்கும் படர்ந்தது. நேற்றிரவு உன்னை சந்தித்தேனா என்று கேட்டான் அமீர் கூலவாணிகனை உற்று நோக்கி. ஆம். கூலவாணிகன் குரல் உறுதியாயிருந்தது. எங்கு சந்தித்தேன் என கேட்டான் அமீர். பலவர்மனின் அந்தரங்க அறையில் என கூறினான் கூலவாணிகன். அக்ஷயமுனை கோட்டை தலைவன் அறையிலா என கேட்டான் அமீர். ஆம் என பதில் உரைத்தான் சேந்தன். அங்கு எதற்காக சென்றாய் நீ என கேட்டான் அமீர். படைத்தலைவர் கட்டளையை நிறைவேற்ற என கூறினான் சேந்தன். அங்கு என்னை சந்தித்தாயா என கேட்டான் அமீர். ஏன், உனக்கு நினைப்பில்லையா என கேட்டான் கூலவாணிகன். இதை கேட்ட அமீர் ஏளனம் தொனிக்க நகைத்தான். நினைப்பா? இருக்கிறது இருக்கிறது. உனக்கும் எனக்கும் பலவர்மன் அவன் அறையில் விருந்து வைத்தானா என்ற அமீரின் கேள்வியிலும் ஏளனம் மண்டி கிடந்தது. கூலவாணிகன் புத்தி மேலும் மேலும் குழம்பத் தொடங்கியது. தன் நிலையை பற்றியே பெரும் சந்தேகமடைந்தான் அவன். இருப்பினும் சமாளித்துக் கொண்டு, பலவர்மன் விருந்து வைக்கும் நிலையில் இல்லை, உனக்கே தெரியும் அது என்று கூறினான் சேந்தன். வேறு எப்படி இருந்தான் சேந்தா என கேட்டான் அமீர். மஞ்சத்தில் குப்புற விழுந்து கிடந்தான் என கூறினான் சேந்தன். கொலை செய்யப்பட்டா என கேட்டான் அமீர். இருக்கலாம் என கூறினான் சேந்தன். ஏன் இருக்கலாம் என கேட்டான் அமீர். அவன் முதுகில் குருதி மண்டி கிடந்தது என கூறினான் கூலவாணிகன். கொலை செய்யப்பட்டிருந்தால் ஒருவேளை அந்த கொலையை நான் செய்தேன் என்று கூட சொல்லுவாய் போல் இருக்கிறது. இப்படி திரும்ப திரும்ப தன்னை கேலி செய்து ஏளனத்துடன் பேசிய அமீர் மீது எரிந்து விழுந்தான் சேந்தன். வேறு யாரும் அங்கில்லை. பலவர்மன் குருதி பாய குப்புற கிடக்கிறான். 2 4 அல்லவா என்றான். இதை கேட்டதும் இடி இடியென நகைத்த அமீர், ஏன் சேந்தா, அந்த கொலையை நீ செய்திருக்க கூடாதா? நீயும் தானே அறையில் இருந்ததாக சொல்கிறாய் என்று சிரிப்புக்கிடையே கேட்கவும் செய்தான். நான் பிறகுதான் வந்தேன் என்றான் சேந்தன் சீற்றத்துடன். அப்படி சொல்வது நீ. இந்த நாட்டு நீதிபதிகள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே என்றான் அமீர். அமீர், விளையாடாதே. கொலை செய்தது நான் அல்ல, உனக்கே தெரியும் அது. எனக்கு முன்பு நீதான் இருந்தாய் அந்த அறையில் என்று குழறினான் சேந்தன். அதை சொல்ல வேண்டியது நீ அல்ல என்றான் அமீர். வேறு யார் என்றான் சேந்தன். படைத்தலைவர். பளிச்சென்று வந்தது அமீரின் பதில். மேலும் சொன்னான் அமீர், கொலை செய்ததை பற்றி அஞ்சாதே சேந்தா. உன்னை நானும் படைத்தலைவரும் கைவிட மாட்டோம். போயும் போயும் யாரை கொலை செய்து விட்டாய்? எதிரியைத்தானே. பரிதாபத்தை நாடும் பார்வையொன்றை கூலவாணிகன் படைத்தலைவனை நோக்கி வீசினான். இதுவரை அவ்விருவர் பேச்சிலும் குறுக்கிடாமல் கேட்டு வைத்த இளைய பல்லவன் பஞ்சனையிலிருந்து மெல்ல எழுந்து கூலவாணிகன் அருகில் வந்து,
சேந்தா, என்ன இன்று காலையில் ஏதேதோ உளறுகிறாய்? யார் யாரை கொலை செய்தது? நேற்றிரவு முழுவதும் அமீர் இந்த மாளிகை பக்கம் வரவில்லையே. காட்டுப்பகுதியில் பூர்வக்குடிகளின் நடமாட்டம் அதிகமாயிருக்கிறது. இரவு பூராவும் அங்கல்லவா காவலில் இருந்திருக்கிறான் அமீர். ஏதாவது கனவு கண்டாயா என்று கேட்டு கூலவாணிகன் தோளிலும் கையை வைத்து, என்ன ஆயிற்று நான் சொன்ன வேலை என்றும் விசாரித்தான். கூலவாணிகன் என்ன சொல்வதென்று அறியாமல் விழித்தான். மீண்டும் பழைய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்து, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நம்புங்கள் படைத்தலைவரே. உங்கள் கட்டளைப்படி நான் பலவர்மன் அறைக்குள் நுழைந்தது உண்மை. அங்கு என்று தொடர்ந்ததை இடைமறித்த இளைய பல்லவன், பலவர்மன் கொல்லப்பட்டு குருதியுடன் குப்புற கிடந்தான். பிறகு அமீர் உன்னை சந்தித்தான். சரி சரி என்று கூறி, நீ பலவர்மன் அறைக்கு போகவே இல்லை. ஒன்று நீ குடித்திருக்க வேண்டும், அல்லது உறங்கி கனவு கண்டிருக்க வேண்டும். படைத்தலைவன் இப்படி சேந்தனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியில் தாரைகள் சப்தித்தன. குதிரைகள் வந்து நிற்கும் குளம்பு ஒலிகளும் கேட்டன. தாரைகள் ஊதப்பட்டதாலும் குதிரைகள் வந்து நின்றதாலும் இளைய பல்லவனும் அமீரும் அரை கதவை திறந்து கொண்டு மாடியின் வெளிப்புறம் செல்லவே, சேந்தனும் அவர்களை பின்தொடர்ந்து கைப்பிடியில் சாய்ந்து அவர்களுடன் தானும் மாளிகையின் வாசலில் நடப்பதை கவனித்தான். தாரைகள் ஊதியதைத் தொடர்ந்து பலவர்மன் திடகாத்திரத்துடன் வெளிவந்ததும், புறவியில் அமர்ந்து மாளிகை தளத்தை நோக்கியதும், பிறகு மகிழ்ச்சியுடன் இளைய பல்லவனை நோக்கி நகைத்துவிட்டு சென்றதும் கூலவாணிகனின் குழப்பத்தை உச்சநிலைக்கு கொண்டு போயின என்றால், அந்த சம்பவங்களை தொடர்ந்து எழுந்த அமீரின் பேச்சு அவன் கோபத்தையும் குழப்பத்தையும் கிளறிவிட்டன. மாண்ட பலவர்மன் பிழைத்து விட்டான் சேந்தா. இனி நீ என் மீது கொலை குற்றம் சாட்ட முடியாது என்றான் அமீர் விஷமத்துடன். எனக்கு ஏதும் புரியவில்லை. பலவர்மன் குப்புற கிடந்ததை எனது 2 கண்களாலும் பார்த்தேன் என்றான் கூலவாணிகன். அப்படியானால் புறவியில் போவது பிணமா என்று அமீர் எள்ளி நகையாடினான். விளையாடாதே என்னிடம் அமீர், இந்த மர்மத்தை சீக்கிரம் நான் உடைக்கிறேன் என்று சீறினான் சேந்தன். இருவருக்கும் மேலும் வார்த்தை முற்றும் முன்பாக இளைய பல்லவன் நடுவே புகுந்து, போதும் சச்சரவு சேந்தா, நீ உன் பணியில் தோல்வியுற்றதால் பாதகமில்லை. அந்த பெட்டியை திறக்க நான் வேறு ஏற்பாடு செய்கிறேன். நீ போய் நீராடி உண்டு சற்று இளைப்பாறு, நிதானத்துக்கு வரலாம் என்று சொல்லி அவன் முதுகில் 2 முறை தட்டியும் கொடுத்தான். அதற்கு பின் அங்கு நிற்கவும் இஷ்டப்படாத கூலவாணிகன் அமீரை ஒரு தரம் முறைத்து நோக்கிவிட்டு அறையை விட்டு விடுவிடுவென வெளியே நடந்தான். அவன் சென்றதும் ஏதும் நடவாதது போல தங்கள் பேச்சை தொடர்ந்த அமீரும் இளைய பல்லவனும் கோட்டை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி விவாதித்தார்கள். அமீர், இன்னும் 2 நாள்களில் அமாவாசை வருகிறது. அதற்கு அடுத்த அமாவாசை அக்ஷயமுனையின் கதியை நிர்ணயிக்கும். அக்ஷயமுனையின் கதியை மட்டுமல்ல, சோழ நாடு, கலிங்க நாடு, ஸ்ரீவிஜய நாடு ஆகிய 3 பேரரசுகளின் கதியையும் நிர்ணயிக்கும். அமாவாசைக்கு முன்தினம் பகிட்பாரிசான் பகுதியிலிருந்து பதக்குகளின் தாக்குதலையும் கடற்பகுதியிலிருந்து சூலுக்களின் தாக்குதலையும் எதிர்பார்க்கிறேன். மேற்கு மலைத்தொடர் பகுதியை நீ நன்றாக கவனித்துக் கொண்டால் கடற்கரை பகுதியை கண்டியத்தேவன் கவனித்துக் கொள்வான். கோட்டையின் உட்புறத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். அன்று பயங்கர விளைவுகள் ஏற்படும் அமீர். அவற்றை சமாளிக்க உன் வரையில் நீ தயாரா என்று வினவினான் இளைய பல்லவன். நான் இன்றே தயார் என்றான் அமீர் இடையிலுள்ள குறுவாள்களை தடவிக்கொண்டே. கண்டியத்தேவன் தயாராக 1 மாதம் பிடிக்கும் என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை அசைத்த அமீர், ஆம் ஆகும் என்றான். அதற்குள் கோட்டையையும் நான் வலுப்படுத்தி விடுவேன். மக்கள் விழிப்பு பெற்றிருக்கிறார்கள். அது நமக்கு பெரும் பாதுகாப்பு என்றான் இளைய பல்லவன். ஆம் என்று தலையை ஆட்டினான் அமீர். இளைய பல்லவன் சிறிது நேரம் தீவிர யோசனையில் ஆழ்ந்துவிட்டு கவலையுடன் கேட்டான், அந்த எழுத்து என்னவென்று புரிந்ததா அமீர் என்று. புரியவில்லை என்றான் அமீர். நகல் சரியாக எடுத்தாயா என கேட்டான் இளைய பல்லவன். அப்படியே எடுத்தேன் என்றான் அமீர். கையெழுத்து என கேட்டான் இளைய பல்லவன். யார் கையெழுத்தையும் இம்மி பிசகாமல் நான் போட வல்லவன் என்பதை தென்கலிங்க அதிகாரிகளே உணர்ந்திருக்கிறார்கள் என்றான் அமீர். அப்படியானால் அந்த வாசகத்தின் மொழிபெயர்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என கேட்டான் இளைய பல்லவன். இன்றிரவு
என்றான் அமீர். இளைய பல்லவன் முகத்தில் கவலை மிக பெரிதாக படர்ந்தது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள் அமீர். முதலில் நாம் காணப்போகும் விஷயத்தை பொறுத்திருக்கிறது அடுத்த நடவடிக்கை. நகலை படிப்பவன் என்று ஏதோ சொல்லப்போன இளைய பல்லவனை இடைமறித்த அமீர், பேச மாட்டான், கவலை வேண்டாம் என்றான். அத்தனை நம்பிக்கையானவனா என்று கேட்டான் இளைய பல்லவன். நம்பிக்கையானவன்தான். எதற்கும் அவன் படித்த விஷயத்தை சொன்னதும் நாவை துண்டித்து விடுகிறேன் என்றான் அமீர். சச்ச, வேண்டாம் அமீர் என்றான் இளைய பல்லவன். அரபு நாட்டில் அப்படித்தான் பழக்கம் என்றான் அமீர். அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். அவனை சில நாள்கள் காவலில் வைத்துவிடு என்றான் இளைய பல்லவன். சரி, உங்கள் இஷ்டம் என்று அலுப்புடன் பதில் சொன்ன அமீர் இளைய பல்லவனிடம் விடை பெற்று கொண்டு வெளியே சென்றான். அப்பொழுது சென்றவன் இரவில்தான் திரும்பி வந்தான். திரும்பி வந்தவன் முகத்தில் ஈயாடவில்லை. படைத்தலைவரே என்று அழைத்த அமீரின் நாவும் மேலே பேச முடியாமல் திணறியது. அப்போதுதான் பஞ்சனையில் யோசனையுடன் படுத்த இளைய பல்லவன் அமீரின் முகத்தில் திகைப்பை கண்டதும், என்ன அமீர் என்று துள்ளி எழுந்தான். பதிலெதுவும் சொல்லாத அமீர் கதவை தாழிட்டுவிட்டு பூனை போல் மெல்ல நடந்து விளக்கிருந்த இடம் நோக்கி நடந்தான். இளைய பல்லவனும் அந்த விளக்கருகில் வந்ததும் இடை கச்சையிலிருந்து எடுத்த ஓர் ஓலையை அமீர் நீட்டினான் படைத்தலைவனிடம். அதை விளக்கொலியில் படித்த படைத்தலைவன் முகத்தில் பெரும் ஆச்சரிய ரேகை படர்ந்தது. அமீரின் பெரு விழிகள் முன்னைவிட பெரிதாகி முகத்திலிருந்து பிதுங்கி விடுவன போல் காட்சியளித்தன. இருவர் கண்களும் சந்தித்தன. அந்த சந்திப்பில் வியப்பு, அதிர்ச்சி முதலிய பல உணர்ச்சிகள் பளிச்சிட்டன. இப்பொழுது புரிகிறது புரிகிறது என்று இருமுறை சொல்லிக் கொண்ட படைத்தலைவன் ஓலையை தட்டி காட்டி, இரகசியத்தின் திறவுகோல் இது. அப்பப்பா, எத்தனை பயங்கரமான திறவுகோல், எத்தனை மர்மங்களை விளக்குகிறது என்று குரலில் பல உணர்ச்சிகள் அலைப்பாய கூறினான்.